வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஜிக்ரோவில் இருக்கிற சிடி 16 கிளீவருக்கும் சிடி 60 கிளீவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிடி 16 கிளீவர் எடுத்துக்கணும். இதில் லாக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், லிவரை ஃபுல்லாக அப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணினா கட் ஆகும். இந்த மாதிரி லிவரை நீங்கள் ஃபுல்லாக அப் பண்ணணும். பிளேட் இந்த பொசிஷன் வந்துடும். அதுக்கப்புறம் லிவரை ப்ரெஸ் பண்ணினா கட் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ஃபைபரை நீங்கள் ஒரே நேரத்தில் கட் பண்ணலாம். லிவர் அப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் கட் ஆகும். இதில் பிளேடு பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 16 பொசிஷன் இருக்கும். அதே மாதிரி பிளேடு ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேக் சைடில் கியர் இருக்கும். இதை ரொட்டேட் பண்ணுறது எப்படி ரொட்டேட் பண்ணணும், ஆரோ மார்க் அந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் நம்ம பிளேடர் வந்து கியரை வந்து ரொட்டேட் பண்ணணும். ரிவர்ஸில் வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. இது வந்து டஸ்ட்பின் கலெக்டர். ஸோ ஃபைபர் கட்டாச்சு அப்படின்னா இதில் உங்களுக்கு கலெக்ட் ஆகிக்கணும். டஸ்ட்பின் வந்து இது மேனுவலாக நீங்கள் தள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லாக் பண்ணுறது ஜஸ்ட்டு லிவரை வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். சிடி 60 கிளீவர் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் லாக்கிங் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் நாப்பை ஜஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிவர் ஓப்பன் ஆகிரும். ஸோ லிவரை பொறுத்தளவே இந்த அளவு மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் வேணும் அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் இது கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு இதை வந்து இங்கிட்ட ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்லைடு பேஸ் இருக்கும். இதை நீங்கள் உள்ளே தள்ளணும். நம்ம பழைய சிடி 30 கிளீவர் மாதிரி இல்லை சிடி 06 கிளீவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தள்ளிட்டு ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகும். இதை ப்ரெஸ் பண்ணணும். இந்த லிவரை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகும். ஸோ ஸ்க்ராப் கலெக்டரை பொறுத்தளவு வேணும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோலர் வச்சு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்க்ராப் கலெக்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணி டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் ஒரே நேரத்தில் 2 ஃபைபர் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பிளேட் பொசிஷன் கேட்டிங்கன்னா மொத்தம் இதில் வந்து 28 பொசிஷன் இருக்கும். பிளேடு பொசிஷனை பொறுத்தளவு. அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் பேஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை நீங்கள் வேணாம் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு அலைன் கிளிப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது தேவைன்னா மாட்டிக்கலாம், எனக்கு வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பேஸை மட்டும் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு கிளீவரை வந்து கட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பிளேட் ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கியர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கியர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிளேட் ரொட்டேட் பண்ணிக்கலாம். மொத்தம் இதில் வந்து 28 பொசிஷன் இருக்குங்க. ஸோ இந்த 2 கிளீவரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் சிம்பிளாக சொல்லணும்னா, இதில் லிவரை ஃபுல்லாக அப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்படி இருக்காது. இந்த பேஸை இந்த பேஸ் உள்ளே தள்ளிட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டாவது பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிடி 16 கிளீவரில் இந்த பேஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சிடி 16. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம பழைய சிடி 30 கிளீவர் இருக்கிற மாதிரி பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் இது அவ்வளோ சீக்கிரத்தில் போகாதுன்னு நான் நம்புகிறேன். இதை கம்பேர் பண்ணும்போது சிடி 16 கம்பேர் பண்ணும்போது சிடி 60 கிளீவரில் இந்த பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் சிடி 30 கிளீவர் மாதிரி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸாக பார்க்குறேன். மற்றபடி இந்த 2 கிளீவரும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது.